சம்பவம் நடந்த உடனே எங்கேருந்து இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? யோ சொல்லியா? பசிக்குதுடா, சாப்பாடு எப்படா ரெடி ஆகும்? என்னடா ஊமை மாதிரி நடிக்கிறியா? இறங்குடா. எந்திரிடா. என்ன நடிக்கிறியா? எந்திரி. இந்த கேஸை முடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தனும் சரி வர மாட்டானே. அடிச்சு அடிச்சு கைதான் வலிக்குது. ஏமா இதுதானே மாடிக்கு போற வழி? ஆமா சார், இந்த ஒரே வழிதான் இருக்கு. மேடம், இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு இவரு? கொலை நடந்த அந்த இடம் தானே? எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாம் மாட்டோம். சார், கொலை கீழே தான் நடந்தது, நம்ம ஏன் மேல வந்திருக்கோம்? கொலை முடிஞ்சவனா அவனா பறந்தா போயிடுவான். இங்க ஏதாவது குழு கிடைக்கும். ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா? என்னது? இந்த கேஸ் போற போக்க பார்த்தா எனக்கு 3 பேர் மேல சந்தேகமா இருக்குமா. ஒன்று வீட்டு வேலைக்காரன், 2வது அந்த வீட்டு பால்காரன், 3வது அந்த வீட்டு பிசியோதெரபிஸ்ட். நீ யார் மேல டவுட் இருக்கு? என்ன நினைக்க? எனக்கு என்னமோ அந்த வீட்டு வேலைக்காரவும் என் மேல தான் சார் டவுட்டா இருக்கு. அவன் கிட்டதான் என்ன விசாரிச்சாலும் ஒரு வார்த்தை கூட வாங்க முடியல. அவன் சொல்றதும் புரியவும் மாட்டேங்குது. ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், எனக்கு நம்ம பால்கார மேல சார் டவுட்டா இருக்கு. பால்காரர் எத்தனை மணிக்கு பால் போட வராரு? காலைல 6 மணிக்கு போறாரு. பிளட் சாம்பிள் எடுத்தீங்களா? அதுல கொலை நடந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு காமிக்குதே. 6 மணி நேரம் காட்டுது. நீ இன்ஸ்பெக்டராக வாய்ப்பே இல்லை. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரதராஜன் சாரோட ஒய்ஃபுக்கு தெரபிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்லயும் நான் இருந்தேன், இப்ப நடக்கிற கேஸ்லயும் நான் இருக்கேன். இந்த கேஸை எடுத்து நடத்த விடாம வரதராஜன் சாரை ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. குற்றவாளியை நெருங்கியும் ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏன்னா பாதிச்சது சாதாரண மனுஷனுக்கு. இங்க சட்டம் எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஆனா இங்க இருக்கிற சிஸ்டம் அதிகாரத்துல இருக்கிறவனுக்கும் அதிகாரத்துல இல்லாதவனுக்கும் இருவழி சட்டமா தான் இயங்குது. இத இப்படியே விட முடியாதுல்ல. அதனாலதான் வரதராஜன் சார். இதுக்கு முன்னாடி என் கேஸ் ஒன்று 10 வருஷமா நடந்தது. ஆனா இந்த கேஸ் இவ்வளோ சீக்கிரம் முடிய போகுது. எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இல்லை, கன்ஃபார்ம் அவனே தான்.